காவேரி என்ற அந்த 2 மாடி வீட்டின் வாசலை கடந்து வருபவர்களை முதலில் வரவேற்றது. ஒரு காலத்தில் புல்தரையாக வெட்டி ஒழுங்குபடுத்தப்பட்ட புல்தோட்டமும் அதைச் சுற்றியிருந்த ரோஜா செடிகளுமாக இருந்தன. இன்று அங்கே காட்டுப்புற்கள் செழித்து வளர்ந்து அவற்றுக்கு இடையே பெயர் தெரியாத கொடிகள் ரோஜா செடிகளை அழுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றன. அதிகாரத்தின் பிரகாசமான காலத்தில் வாகனங்களின் வரிசை நிற்காமல் இருந்த அந்த முற்றம் இப்போது மௌனத்தின் சிறையில் இருந்தது. அந்த வீட்டின் மேல் மாடியிலுள்ள பெரிய அறையில் ஜன்னலுக்கு அப்பால் உள்ள வெறுமையை பார்த்து உறைந்திருந்தார் கோபாலகிருஷ்ண மேனோன், அதாவது GKM. கேரள அரசியலில் ஒரு காலகட்டத்தின் போக்கை தீர்மானித்த அந்த மனிதனின் கண்களில் இப்போது ஏமாற்றத்தின் மற்றும் வெறுமையின் நிழல்கள் மட்டுமே இருந்தன. நினைவுகள் மங்கிய படமாக மனதில் தோன்றி மறைந்தன. முதலமைச்சர் நாற்காலியின் அருகில் வரை சென்ற பயணம், தீப்பொறி பேச்சுகளால் தொண்டர்களை உற்சாகத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்ற நாட்கள், எதிரிகளின் தூக்கத்தை கெடுத்த அரசியல் தந்திரங்கள் எல்லாம் நேற்று முடிந்தது போல. இப்போது இயக்கமற்ற கால்கள் ஒரு வீல்சேரில் கட்டப்பட்டிருந்தன. பக்கவாதத்தின் வடிவில் மரணம் அவரது உடலின் பாதியை எடுத்துச் சென்றிருந்தது. அதோடு அதிகாரமும் பிரகாசமும். எப்போதும் சுற்றிலும் மக்கள் கூட்டம் இருந்தது. ஆலோசனைக்காக, உதவிக்காக, செல்வாக்கிற்காக காத்திருந்தவர்களின் நீண்ட வரிசை. இப்போது யாரும் அழைக்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. அப்பா! கதவு அருகில் நின்ற மகன் சுரேஷின் குரல் அவரை நினைவுகளிலிருந்து எழுப்பியது. சுரேஷ் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் பொறுமையின்மை தெளிவாக இருந்தது. நாளை காலை நானும் ரஷ்மியும் பெங்களூருக்கு திரும்பிப் போகிறோம். அப்பாவை பார்த்து கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை ஏற்பாடு செய்திருக்கிறேன். நாளை காலை வருவார். GKMின் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. என்னை பார்த்து கொள்ளவா, இல்லை இந்த வீட்டையும் நிலத்தையும் பார்த்து கொள்ளவா? சுரேஷின் முகம் சிவந்தது. அப்பா, தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம். எங்களுக்கு அங்கே வேலை இருக்கிறது, குழந்தைகளின் படிப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து உட்கார முடியுமா? உனக்கு வேண்டியது அது தானா, இல்லை இந்த சொத்தின் ஒரு பங்குதானா? GKMின் குரல் தடுமாறியது. அப்பா ஏன் இப்படி பேசுகிறார்? அப்பாவை பார்க்க ஆள் இல்லாததால் தானே. நிறுத்து. GKM கையை உயர்த்தினார். பணத்திற்காக அன்பை நடிக்கும் மனிதர்களை பார்த்து எனக்கு அலுப்பு தட்டிவிட்டது. போய்விடுங்கள். எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம். பதிலேதும் சொல்லாமல் சுரேஷ் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினான். ஜன்னல் வழியாக அவனது கார் வாசலை கடந்து செல்வதை GKM உணர்ச்சியற்று பார்த்திருந்தார். ஒரு காலத்தில் தான் நேசித்த சரஸ்வதியின் நினைவுகள் அவரது கண்களை ஈரமாக்கின. அவள் இருந்திருந்தாள். அரசியல் பரபரப்பில் அவளுக்கு எவ்வளவு குறைவான நேரம் கொடுத்தேன். நோய்க்கட்டிலில் அவள் பலவீனமாக கிடந்தபோதும் கட்சி கூட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த குற்ற உணர்வு ஒரு கனல் போல அவரது நெஞ்சில் எரிந்தது. மாலை மயங்கியது. அறையில் இருள் கவிந்தது. விளக்கு ஏற்றக்கூட ஆளில்லாத அந்த பெரிய வீட்டில் தனது நினைவுகளுடனும் ஏமாற்றத்துடனும் மல்யுத்தம் செய்து GKM தனியாக உட்கார்ந்திருந்தார். வாழ்க்கை ஒரு முழுமையான தோல்வியாக இருந்ததா? அவர் தன்னைத்தானே கேட்டார். மறுநாள் காலை கோலிங் பெல்லின் ஒலி கேட்டு GKM தூக்கத்திலிருந்து விழித்தார். மெதுவாக வீல்சேரை உருட்டி அவர் கீழே பார்த்தார். கதவு அருகில் இளநீல புடவை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் பதற்றமும் ஆர்வமும் கலந்த ஒரு பாவனை. அவள்தான் அஞ்சலி. அவள் உள்ளே நுழைந்து அவரை பார்த்து பணிவாக புன்னகைத்தாள். நான் அஞ்சலி, புதிய ஹோம் நர்ஸ். அவர் அவளை ஒரு பார்வை பார்த்தார். பதிலேதும் சொல்லவில்லை. அந்த பார்வையில் இருந்த இகழ்ச்சியும் புச்சமும் அவளை சிறிது வேதனைப்படுத்தியது. இருப்பினும் அவள் அதை வெளியில் காட்டவில்லை. முதல் சில நாட்கள் மௌனம் தேங்கி நின்றது. அஞ்சலி தனது வேலைகளை சரியாக செய்தாள். மருந்து கொடுத்தாள், உணவு தயாரித்தாள், அறையை சுத்தம் செய்தாள். GKM அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. செய்தித்தாள்கள் கூட படிக்க மறுத்தார். வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் தனது சிந்தனைகளின் சிறையில் அவர் ஒதுங்கி கிடந்தார். ஒரு நாள் காலை அஞ்சலி வழக்கம் போல அறையை சுத்தம் செய்ய வந்தபோது தூசி படிந்த ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தாள். அறைக்குள் சூரிய ஒளி ஒரு பிரவாகம் போல புகுந்தது. ஏன் அதை திறந்தாய்? மூடு. GKM கோபப்பட்டார். இல்லை சார், கொஞ்சம் காற்றும் வெளிச்சமும் உள்ளே வரட்டும். இந்த அறைக்கு ஒரு உயிர் வந்தது போல இல்லையா? அவள் அமைதியாக சொன்னாள். அவர் பதிலேதும் சொல்லவில்லை. ஆனால் அந்த அறையில் பரவிய வெளிச்சம் அவரது மனதின் இருளை சிறிது விலக்குவது போல தோன்றியது. அவள் அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாள். சார், செய்தித்தாள் படிக்க மாட்டீங்களா? இன்று உலகக் கோப்பை இறுதிப் போட்டி, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். அவர் அவளை கடுமையாக பார்த்தார். எனக்கு அது எதுவும் தெரிய வேண்டாம். ஐயோ, ஏன் சார் அப்படி சொல்கிறீர்கள்? சார், ஒரு காலத்தில் பெரிய கிரிக்கெட் ரசிகராக இருந்ததாக சரஸ்வதி அம்மாவின் டைரியில் நேற்று படித்தேன். GKM அதிர்ந்தார். நீ என் மனைவியின் டைரியை படித்தாயா? மன்னிக்கவும் சார், இந்த அறையை சுத்தம் செய்யும்போது பழைய புத்தகங்களுக்கு இடையே கிடைத்தது.
சும்மா ஒரு முறை புரட்டி பார்த்தேன். அம்மாவின் கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது. அவளது நிஷ்கபடமான பதிலில் அவரது கோபம் கரைந்து போனது. பல வருடங்களுக்குப் பிறகு சரஸ்வதியை பற்றி ஒருவர் பேசுவதை கேட்டபோது அவரது உள்ளம் ஒருமுறை பதறியது. அவளுக்கு எல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்தது. அவர் மெதுவாக சொன்னார். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. மெதுவாக மெதுவாக அவர் அவளிடம் பேசத் தொடங்கினார். அவள் அவருக்கு செய்தித்தாள்கள் படித்து காண்பித்தாள். உலக விவகாரங்களைப் பற்றி விவாதித்தாள். அவருக்கு பிடித்த உணவுகள் எவை என்று கேட்டு அறிந்து சமைத்தாள். இடையில் தனது கிராமத்தின் சிறு சிறு விஷயங்களைப் பற்றியும் அப்பாவின் நோயைப் பற்றியும் தம்பியின் படிப்பைப் பற்றியும் அவள் வாயாடினாள். அவளது பேச்சும் அருகாமையும் அந்த வீட்டின் வெறுமையை மறையச் செய்தது. அது வெறும் வேலை மட்டுமல்ல, அன்பும் இரக்கமும் கலந்த ஒரு பராமரிப்பாக இருந்தது. பல பத்தாண்டுகளுக்குப் பிறகு ஜிகேஎம்முக்கு தான் ஒரு நோயாளி மட்டுமல்ல, ஒரு மனிதன் என்று தோன்றத் தொடங்கியது. ஒரு மதியம் அஞ்சலி செய்தித்தாளை படித்து காண்பித்துக் கொண்டிருந்தாள். முதல் பக்கத்தில் தொழில்துறை அமைச்சர் என்.ஆர். நம்பியாரின் சிரிக்கும் படம் இருந்தது. ஒரு புதிய தொழிற்பூங்காவை திறந்து வைக்கும் செய்தி. நம்பியாரின் பெயரை கேட்டதும் ஜிகேஎம்மின் முகம் சுருங்கியது. நிறுத்து, அவர் சொன்னார். அவன் முகத்தை பார்த்தால் அந்த நாள் முழுவதும் பாழாகிவிடும். அஞ்சலிக்கு காரணம் புரியவில்லை என்றாலும் அவள் படிப்பதை நிறுத்தினாள். என்.ஆர். நம்பியார் ஒரு காலத்தில் ஜிகேஎம்மின் கட்சியில் ஜூனியராக இருந்தவர். இன்று அவரது முதன்மை எதிரி. அன்று இரவு ஜிகேஎம்முக்கு தூக்கம் வரவில்லை. நம்பியாரின் படம் அவரது மனதில் ஒரு பழைய நினைவை தூண்டியது. அது நம்பியாரை பற்றியல்ல, மாறாக அவரது பழைய நண்பரும் சக பணியாளருமான ஆண்டனியை பற்றியது. கொள்கை தூய்மையின் மற்றும் நேர்மையின் உருவமாக இருந்தவர். கட்சியில் தன்னுடன் வளர்ந்தவர். ஆனால் ஒரு முக்கியமான தருணத்தில் அமைச்சர் பதவிக்காக போட்டியில் ஆண்டனிக்கு எதிராக எழுந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு தான் மௌன அனுமதி கொடுத்தார். ஆண்டனி அரசியலிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த குற்ற உணர்வு இன்றும் ஒரு தீக்கனல் போல அவரது மனதில் எரிந்து கொண்டிருந்தது. தனக்கு கிடைத்த பதவிகளுக்கு எல்லாம் ஆண்டனியின் கண்ணீரின் உப்பு இருப்பதாக அவருக்கு தோன்றியது. மறுநாள் ஜிகேஎம்மின் பழைய புத்தகங்களுக்கு இடையே இருந்து தூசி படிந்த ஒரு ஆல்பத்தை அஞ்சலி கண்டெடுத்தாள். அதில் உள்ள கருப்பு வெள்ளை படங்களை அவள் விரல்களால் தொட்டு பார்த்தாள். இளமையான ஜிகேஎம் பேச்சு நிகழ்த்துகிறார், சிரிக்கிறார், நண்பர்களுடன் தோளில் கை போட்டு நிற்கிறார். ஒரு படத்தில் ஜிகேஎம்முக்கு அருகில் நின்று சிரிக்கும் ஒருவரை அவள் கவனித்தாள். சார், இவர் யார்? அவள் அந்த படத்தை அவருக்கு நீட்டினாள். படத்தை பார்த்ததும் ஜிகேஎம்மின் கண்கள் ஒரு கணம் பளபளத்தன, பின்னர் மங்கின. அது ஆண்டனி, என் நண்பனாக இருந்தவன். இப்போது எங்கே இருக்கிறார் சார்? ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவர் சொன்னார். தெரியவில்லை. அரசியலை விட்டு அவன் எங்கோ போய்விட்டான். நான் தான் காரணம். அவரது குரலில் இருந்த வேதனையை உணர்ந்த அஞ்சலி மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அந்த வெளிப்படுத்தல் ஜிகேஎம்முக்கு ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. முதல் முறையாக தனது உள்ளத்தின் ஒரு காயத்தை அவர் மற்றொருவருக்கு முன் திறந்து காட்டினார். அது அவளிடம் உள்ள நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சலியை பார்க்க அவளது நண்பர் ரமா வந்தாள். ரமாவும் ஒரு ஹோம் நர்ஸ். முற்றத்தில் உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை பால்கனியில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த ஜிகேஎம் தற்செயலாக கேட்டார். எனக்கு அலுத்துவிட்டது அஞ்சலி. நேற்று இரவு 12 மணி வரை அந்த வீட்டில் நிற்க வேண்டியிருந்தது. அவர்கள் வீட்டில் பார்ட்டி முடிந்து எல்லோரும் போன பிறகு தான் என்னால் வர முடிந்தது. ஓவர் டைம் கேட்டபோது ஏஜென்சியில் உள்ளவன் உனக்கு சம்பளம் கொடுப்பது வீட்டு உரிமையாளன், அதிகம் பேசினால் வேலையிலிருந்து தூக்கி விடுவேன் என்று சொல்கிறான். கிடைக்கும் சொற்ப சம்பளத்திலிருந்து கமிஷனும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ரமாவின் குரல் தழுதழுத்தது. எனது மகனுக்கு காய்ச்சல் வந்து 2 நாட்களாகிவிட்டது. அவனை தனியாக விட்டுவிட்டுதான் நான் வருகிறேன். என்ன செய்ய? இந்த வேலை இல்லை என்றால் பட்டினியாகிவிடும். அஞ்சலி அவளை ஆறுதல் படுத்தினாள். பரவாயில்லை ரமா, எல்லாம் சரியாகிவிடும். நம்மை போல எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுகிறார்கள். என்ன சரியாக போகிறது? நம்மை பற்றி பேச யார் இருக்கிறார்கள்? நமக்கு ஒரு சங்கமும் இல்லை, சட்டங்களும் இல்லை, வெறும் அடிமைகள். அவர்களின் உரையாடல் ஜிகேஎம்மின் நெஞ்சில் குத்தியது. தான் ஆள வந்த, தான் சட்டங்கள் உருவாக்கிய இந்த நாட்டில் இப்படியொரு சுரண்டல்? புலப்படாத ஒரு கூட்டம் மனிதர்களின் கண்ணீரின் கதையை அவர் முதல் முறையாக கேள்விப்பட்டார். அதிகாரத்தின் வெளிச்சத்தில் காணாமல் போன வாழ்க்கைகள். ரமாவின் நிராசையான வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் ஒரு அதிர்வை உருவாக்கின. பல வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த அரசியல்வாதி மெதுவாக எழுந்து கொண்டிருந்தார். தன்னால் இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கேள்வி அவரது உள்ளத்தில் எழுந்தது. நாட்களுக்கு பிறகு மகன் சுரேஷ் மீண்டும் வந்தான். இந்த முறை அவனுடன் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரும் இருந்தான். அப்பா, இந்த வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தை விற்க முடிவு செய்திருக்கிறேன். நல்ல விலை கிடைக்கும். அட்வான்ஸ் வாங்க வந்திருக்கிறார் இவர். ஜிகேஎம் எதுவும் பேசவில்லை.
டீயுடன் வந்த அஞ்சலியிடம் சுரேஷ் அதிகார தொனியில் சொன்னான், டீயை அங்கே வைத்துவிட்டு போ. அஞ்சலியின் முகம் விழுத்தது. அவள் போக தயாரான போது ஜிகேஎம்மின் குரல் எழுந்தது. அவள் அங்கேயே நிற்கட்டும், நீதான் போக வேண்டியவன். என் மரணத்திற்கு பிறகு தான் சொத்தை பிரிக்க வேண்டும். இப்போது இந்த படியை விட்டு வெளியே போ. சுரேஷ் அதிர்ந்து போனான். அப்பா இப்படி பதிலடி கொடுப்பதை அவன் முதல் முறையாக பார்த்தான். அப்பா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான், வெளியே போ. ஜிகேஎம்மின் குரல் அந்த வீட்டுக்குள் முழங்கியது. அவமானப்பட்டு சுரேஷும் புரோக்கரும் வெளியேறினார்கள். அறையில் மௌனம் பரவியது. அஞ்சலி பயந்து நின்று கொண்டிருந்தாள். ஜிகேஎம் அவளை பார்த்தார். பயப்படாதே மகளே, இந்த வீட்டில் உனக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. என்னை பார்த்து கொள்ளும் உனது உரிமை. அவரது வார்த்தைகளை கேட்டு அவளது கண்கள் நிறைந்தன. அன்று மாலை பல வருடங்களுக்குப் பிறகு ஜிகேஎம் தனது பழைய டைரியை திறந்தார். தூசி படிந்த பக்கங்களிலிருந்து தொலைபேசி எண்களை தேடி எடுத்தார். முதலில் அழைத்தது வழக்கறிஞர் பிரவீனை. அவரது பழைய சீடர் இன்றைய இளம் எம்எல்ஏ பிரவீன். இது நான். ஜிகேஎம் மறுமுனையில் ஒரு கணம் மௌனம், பின்னர் உற்சாகமான குரல். சார், என்ன ஒரு பாக்கியம். சார் நலமாக இருக்கிறாரா? நலமாகத்தான் இருக்கிறேன். எனக்கு உன்னிடம் ஒரு உதவி வேண்டும். நமது மாநிலத்தில் உள்ள ஹோம் நர்ஸ்களின் தொழில் நிலைமைகளைப் பற்றி ஒரு அறிக்கை வேண்டும். எத்தனை ஏஜென்சிகள் உள்ளன, அவற்றின் சட்டப்பூர்வமான தன்மை, தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் ஊதியம், எல்லாம் விரிவாக இருக்க வேண்டும். பிரவீன் ஆச்சரியத்துடன் கேட்டார், சார், திடீரென்று இந்த விஷயத்தில்? ஜிகேஎம்மின் உதடுகளில் பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு அரசியல்வாதியின் மர்மமான புன்னகை தோன்றியது. ஒரு புதிய போராட்டத்தை தொடங்கப் போகிறேன் பிரவீன். ஒருவேளை எனது கடைசி போராட்டம். அந்த பழைய சிங்கம் தனது குகையிலிருந்து மீண்டும் கர்ஜிக்கத் தொடங்கியிருந்தது. பிரவீன் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். குருவின் உத்தரவு கிடைத்தவுடன் அவர் தனது குழுவை செயல்படுத்தினார். நாட்களுக்குள் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அவர்கள் சேகரித்தனர். மாநிலத்தில் செயல்படும் பெரும்பாலான ஹோம் நர்ஸ் ஏஜென்சிகள் வெறும் ஏமாற்று நிறுவனங்களாக இருந்தன. தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியமோ, தொழில் பாதுகாப்போ, காப்பீடு பாதுகாப்போ இல்லை. பல ஏஜென்சிகளுக்கு பின்னால் பெரிய அரசியல் தலைவர்களும் தொழிலதிபர்களும் இருந்தனர். விசாரணையின் முனை நீண்டு சென்றபோது ஒரு பெயர் மிகவும் தெளிவாக தெரிந்தது. அமைச்சர் என்ஆர் நம்பியார். அவரது பினாமிகள் இந்த துறையில் மிகப்பெரிய சுரண்டல்காரர்களாக இருந்தனர். பிரவீன் எல்லா தகவல்களையும் ஒரு கோப்பாக்கி ஜிகேஎம்முக்கு அளித்தார். கோப்பின் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும்போது ஜிகேஎம்மின் முகம் மேலும் கடுமையானது. இது வெறும் தொழில் பிரச்சனை அல்ல, ஒரு பெரிய மாஃபியா. நம்பியார் இதில் இருப்பான் என்று நான் ஊகித்தேன், ஜிகேஎம் சொன்னார். அவனது வழிமுறைகள் எனக்கு தெரியும். பணத்திற்காக எதையும் செய்வான். சார், இது நாம் நினைப்பதை விட ஆபத்தானது. அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், பிரவீன் கவலையுடன் சொன்னார். அதனால்தானே இந்த விளையாட்டுக்கு ஒரு ரசம் இருக்கிறது. ஜிகேஎம்மின் கண்களில் ஒரு பழைய போராளியின் பளபளப்பு மின்னி மறைந்தது. ஜிகேஎம் இந்த விஷயத்தில் தலையிடுவதாக வந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. சில செய்தித்தாள்கள் அதை பற்றி சிறிய செய்திகளை வெளியிட்டன. அதனால் அஞ்சலியின் வாழ்க்கையில் சில அமைதியின்மைகள் தொடங்கின. ஒரு நாள் இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு பைக்கில் அவளை பின்தொடர்ந்தனர். ஒரு தனிமையான இடத்தில் அவர்கள் அவளை தடுத்து நிறுத்தினர். ஜிகேஎம் சாரிடம் சொல்லு, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று. இல்லை என்றால் இந்த முகம் இப்படி இருக்காது. முகமூடி அணிந்த ஒருவன் மிரட்டினான். அஞ்சலி பயந்து நடுங்கிப் போனாள். மறுநாள் அவள் இதை ஜிகேஎம்மிடம் சொன்னாள். அவளது கண்களில் இருந்த பயத்தை பார்த்தபோது அவரது இரத்தம் கொதித்தது. தன்னால் அந்த பாவமான பெண்ணுக்கு ஆபத்து ஏற்படுவதை அவரால் தாங்க முடியவில்லை. நீ பயப்படாதே, நான் பார்த்துக்கொள்கிறேன், அவர் உறுதியான குரலில் சொன்னார். அன்று இரவு அவர் தனது டைரியிலிருந்து மற்றொரு எண்ணை எடுத்தார். மாநில காவல்துறை தலைவரின் தனிப்பட்ட எண். ஹலோ, நான் கோபாலகிருஷ்ண மேனோன் பேசுகிறேன். மறுமுனையிலிருந்து ஐபிஎஸ் அதிகாரியின் பணிவான குரல். சார். சொல்லுங்கள் சார், ஒரு சிறிய விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். என் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு சிறிய மிரட்டல் வந்திருக்கிறது. பின்னால் இருப்பவன் யார் என்று எனக்கு தெரியும். நாளை காலை வெளிச்சமாகும்போது அந்த பைக்கும் அதில் இருந்தவர்களும் உங்கள் முன் இருக்க வேண்டும். ஒரு பழைய உதவிக்கு பதிலாக கருதினால் போதும். தொலைபேசியை வைத்த பிறகு ஜிகேஎம் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். அந்த பழைய சிங்கம் தனது நகங்களை வெளியே எடுத்திருந்தது. மறுநாள் காலை பிரவீன் அந்த செய்தியுடன் வந்தார். சார், நேற்று இரவு அஞ்சலியை மிரட்டிய 2 பேரையும் காவல்துறை கைது செய்துவிட்டது. நம்பியாரின் நெருங்கிய பின்பற்றுபவர்கள். அஞ்சலியின் முகத்தில் ஆச்சரியமும் ஆறுதலும் நிறைந்தது. அவள் அவரை நன்றியுடன் பார்த்தாள். அந்த பார்வை ஜிகேஎம்முக்கு போதுமானதாக இருந்தது. தான் இன்னும் பலவீனமாகவில்லை என்ற உணர்வு அவருக்கு புதிய உற்சாகத்தை அளித்தது.
ஆனால் எதிரிகள் அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்குபவர்களாக இல்லை. அவர்களின் அடுத்த இலக்கு மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஒரு நாள் அஞ்சலிக்கு ரமாவிடமிருந்து தொலைபேசி வந்தது. அவள் அழுது கொண்டிருந்தாள். அஞ்சலி, என் மகன் அவன். வார்த்தைகள் தடைப்பட்டன. அஞ்சலி பதறிப்போனாள். என்ன ஆச்சு ரமா? மகனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு காய்ச்சல் அதிகமாகி நிமோனியா ஆகிவிட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக கையில் பணம் இல்லை. ஏஜென்சியில் அட்வான்ஸ் கேட்டபோது கொடுக்கவில்லை. இன்று காலை அவன் எங்களை விட்டு போய்விட்டான். ரமாவின் அலறல் கேட்டு அஞ்சலி உடைந்து போனாள். தொலைபேசியை துண்டித்து அவள் கதறி அழுதாள். அவளது அழுகையை கேட்டு GKM அருகில் வந்தார். விஷயத்தை அறிந்தபோது ஒரு கணம் அவரும் திகைத்து போனார். ஒரு குழந்தையின் உயிரை பறித்த அந்த அமைப்பு மீது அவருக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டது. இனி இது வெறும் அரசியல் போராட்டம் அல்ல, இது நீதிக்காக ஒரு போர். அந்த குழந்தையின் மரணத்துக்கு தானும் ஒரு வகையில் பொறுப்பு என்று அவருக்கு தோன்றியது. நாம் இதை இங்கே முடித்துவிட மாட்டோம் மகளே, அவர் அவளது தோளில் தட்டினார். அந்த குழந்தையின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சுரண்டலுக்கு நாம் ஒரு முடிவு காண வேண்டும். ரமாவின் குழந்தையின் மரணத்தை ஊடகங்கள் ஏற்றுக்கொண்டன. பிரவீன் திறமையாக விஷயங்களை நகர்த்தினார். ஹோம் நர்ஸ்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் தொலைக்காட்சி சேனல்களில் விவாதமாயின. சமூகத்தில் இருந்து வந்த அழுத்தம் பலமாக இருந்தது. GKM முடிவு செய்தார், இனி மறைந்திருந்தால் போதாது. உலகத்துக்கு முன் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் பிரவீனை அழைத்தார். பிரவீன், நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு காவேரியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய். கேரளம் முழுவதும் கேட்கட்டும் GKM திரும்பி வந்திருக்கிறார் என்று. அந்த செய்தி கேரள அரசியலில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கியது. பல வருடங்களாக பொது மேடைகளிலிருந்து மறைந்திருந்த GKM என்ன சொல்லப் போகிறார்? எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்தனர். நம்பியாரின் முகாமில் அமைதியின்மை பரவியது. பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முந்தைய இரவு அஞ்சலி அவரது அறையில் வந்தாள். சார், நாளை அவளது குரலில் கவலை இருந்தது. அவர் புன்னகைத்தார். பயப்படாதே, நாளை நான் பேசுவது எனக்காக அல்ல, உனக்காக. ரமாவை போன்ற ஆயிரக்கணக்கான அம்மாக்களுக்காக, அவர்களின் குழந்தைகளுக்காக. அவர் தனது மேசை இழுப்பறையிலிருந்து ஒரு பழைய ஃபவுண்டன் பேனாவை எடுத்தார். இதை என் அப்பா கொடுத்தது. என் முதல் பேச்சை இதை கொண்டுதான் எழுதினேன். பல வருடங்களுக்குப் பிறகு என் கடைசி போராட்டத்தை தொடங்கவும் இதுவே இருக்கட்டும். அவர் ஒரு காகிதத்தை எடுத்து எழுதத் தொடங்கினார். வெளியே புயலுக்கு முன் உள்ள அமைதி தேங்கி நின்றது. மறுநாள் காலை காவேரியின் முற்றம் பத்திரிகையாளர்களால் நிரம்பி வழிந்தது. கேமராக்களின் ஃபிளாஷ்கள் தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தன. பிரவீனின் உதவியுடன் GKM வீல்சேரில் அரங்குக்கு வந்தார். அவருக்கு பின்னால் சிறிது பதற்றத்துடன் அஞ்சலியும் நின்றாள். பல வருடங்களுக்கு பிறகு உள்ள அந்த வரவில் GKMின் முகத்தில் பழைய பிரகாசத்தின் அடையாளம் இருந்தது. ஆனால் கண்களில் அலட்சியத்துக்கு பதிலாக ஒரு போராளியின் உறுதி இருந்தது. அவர் பேசத் தொடங்கினார். குரல் பழையது போல கம்பீரமாக இல்லை, ஆனால் வார்த்தைகளுக்கு கூர்மை அதிகமாக இருந்தது. எனது அன்பு பத்திரிகை நண்பர்களே, பல வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பது எனது தனிப்பட்ட விஷயங்களை சொல்லல்ல. இந்த சமூகத்தில் யாரும் பார்க்காமல் போகும், யாரும் கேட்காமல் போகும் ஒரு கூட்டம் மனிதர்களின் குரலாக மாறுவதற்காக. அவர் ஹோம் நர்ஸ்களின் துன்பங்களை ஒவ்வொன்றாக விவரித்தார். ரமாவின் குழந்தையின் மரணத்தை சொன்னபோது அவரது குரல் தடுமாறியது. அரங்கில் முழு மௌனம். இந்த சுரண்டலுக்கு பின்னால் ஒரு மாஃபியா செயல்படுகிறது. அந்த மாஃபியாவின் தலைமையில் இருப்பவர் நமது மதிப்புக்குரிய தொழில்துறை அமைச்சர் திரு NR நம்பியார். அந்த பெயர் அந்த அரங்கில் ஒரு குண்டு போல வெடித்தது. கேமராக்கள் அவரை நோக்கி பாய்ந்தன. அவருடனும் அவரது அமைப்புடனும் தான் எனது போர். இந்த சகோதரிகளுக்கு மேம்பட்ட ஊதியமும் சமூக பாதுகாப்பும் உறுதி செய்யும் ஒரு சட்டம் வரும் வரை நான் போராடுவேன். இது எனது அரசியல் வாழ்க்கையில் கடைசி பணியாகும். அவர் பேசி முடித்தபோது கேள்விகளின் ஒரு பிரவாகமாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லாமல் பிரவீனுக்கு ஒரு சைகை செய்து அவர் உள்ளே சென்றார். அஞ்சலியின் கண்கள் பெருமையால் நிறைந்திருந்தன. பத்திரிகையாளர் சந்திப்பு கேரள அரசியலை புரட்டி போட்டது. GKMின் சொந்த கட்சி தற்காப்பு நிலையில் இருந்தது. நம்பியார் குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் பொது சமூகத்தில் இந்த விஷயம் பெரிய விவாதமாக மாறியது. அன்று மாலை காவேரிக்கு ஒரு விருந்தினர் வந்தார். வெள்ளை கதர் ஆடை அணிந்த, கண்ணாடி அணிந்த ஒரு மனிதர். கதவு அருகில் அவரை பார்த்ததும் GKM ஒரு கணம் உறைந்து போனார். ஆண்டனி. பல வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் சந்தித்தனர். ஆண்டனியின் முகத்தில் பழைய நட்பின் நினைவுகள் இருந்தன, ஆனால் காலம் ஏற்படுத்திய மாற்றங்களும் இருந்தன. கோபாலா, ஆண்டனி அழைத்தார். GKMின் கண்கள் நிறைந்தன. ஆண்டனி, நீ என்னை மன்னிக்க வேண்டும். ஆண்டனி அவரது தோளில் கை வைத்தார். கடந்தவையெல்லாம் கடந்து போனவை. செய்தித்தாளில் செய்தி பார்த்தேன். நீ செய்யப்போகும் ஒரு நல்ல காரியம். அதற்கு எனது முழு ஆதரவும் இருக்கும்.
அது ஒரு உணர்ச்சிகரமான மறுசந்திப்பாக இருந்தது. ஜிகேஎம் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். ஆண்டனி அதை மனதார ஏற்றுக்கொண்டார். இப்போது ஒரு சமூக பணியாளராக உள்ள ஆண்டனி இந்த சட்ட போராட்டத்தில் ஜிகேஎம்முக்கு உதவ வந்திருந்தார். பல வருடங்களுக்குப் பிறகு அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். ஆண்டனியின் மற்றும் பிரவீனின் உதவியுடன் ஜிகேஎம் ஹோம் நர்ஸ் நல மசோதாவின் வரைவை தயாரித்தார். அஞ்சலியும் ரமாவை போன்ற மற்ற ஹோம் நர்ஸ்களும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அது ஒரு சட்டத்தின் வரைவு மட்டுமல்ல, கண்ணீரின் மற்றும் உயிர் தப்பியவர்களின் ஆவணமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் ஜிகேஎம்மின் போராட்டத்தில் ஈர்க்கப்பட்ட ஒரு இளம் ஆவணப்பட இயக்குனர் அஞ்சலியின் மற்றும் மற்ற நர்ஸ்களின் வாழ்க்கையை ஒரு ஆவணப்படமாக்கினார். புலப்படாத தேவதைகள் என்ற பெயரில் அது ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. அது வைரலானது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாழ்க்கைகளை பார்த்து அவர்களின் வேதனையை உணர்ந்தனர். பொதுமக்களின் ஆதரவு ஒரு பிரவாகமாக இருந்தது. அஞ்சலியின் தலைமையில் ஹோம் நர்சுகள் செயலகத்துக்கு முன் ஒரு அமைதியான உண்ணாவிரதத்தை தொடங்கினர். 100 கணக்கான மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக வந்தனர். அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது. பெங்களூரில் தொலைக்காட்சியில் இந்த செய்திகளை பார்த்தபோது சுரேஷுக்கும் அவனது சகோதரிக்கும் குற்ற உணர்வு ஏற்பட்டது. தங்களை விட்டுப்போன அப்பா பலவீனமான உடலுடன் ஒரு மாநிலத்துக்காக போராடுவதை அவர்கள் பார்த்தனர். அன்று இரவு சுரேஷ் அப்பாவை அழைத்தான். அப்பா, எங்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டியது என்னிடம் அல்ல, இந்த சமூகத்திடம், ஜிகேஎம் அமைதியாக சொன்னார். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. பனி உருகத் தொடங்கியிருந்தது. மக்கள் அழுத்தம் வலுவாக இருந்தபோது அரசு மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. ஆனால் நம்பியார் தனது கடைசி உத்தியை பயன்படுத்தினார். பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி ஆளும் கட்சியின் சில எம்எல்ஏக்களை வாக்கெடுப்பிலிருந்து விலகியிருக்க தூண்டினார். மசோதா தோல்வியடையும் என்று உறுதியானது. விஷயம் அறிந்தபோது ஜிகேஎம்மின் உடல்நிலை மேலும் மோசமானது. மருத்துவர்கள் முழு ஓய்வு பரிந்துரைத்தனர். ஆனால் அவர் முடிவு செய்திருந்தார். எனக்கு சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் பிரவீன். எனது கடைசி பேச்சு அங்கே இருக்கும். எல்லோரும் தடுத்தும் அவர் வழங்கவில்லை. மறுநாள் வீல்சேரில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரின் உதவியுடன் ஜிகேஎம் சட்டமன்றத்துக்கு வந்தார். பார்வையாளர் மாடத்திலிருந்து அவர் சபை நடவடிக்கைகளை பார்த்தார். மசோதாவின் மீதான விவாதம் நடந்தது. நம்பியாரின் ஆதரவாளர்கள் மசோதாவுக்கு எதிராக கடுமையாக பேசினர். கடைசியாக சபாநாயகரின் சிறப்பு அனுமதியுடன் ஜிகேஎம்முக்கு பேச அவகாசம் கிடைத்தது. பிரவீன் அவரை தாங்கி எழுப்பினார். அவர் பேசத் தொடங்கினார். தடுமாறிய குரலில், ஆனால் வார்த்தைகளுக்கு வைரத்தின் கடினத்தன்மை இருந்தது. மதிப்புக்குரிய உறுப்பினர்களே, இன்று நான் இங்கே ஒரு அரசியல்வாதியாக இல்லை, மரணத்தை முன்னால் பார்க்கும் ஒரு சாதாரண மனிதனாக நிற்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பல தவறுகள் செய்திருக்கிறேன். அதிகாரத்திற்காக பலரை வேதனைப்படுத்தியிருக்கிறேன். அவை எல்லாவற்றுக்கும் பிராயச்சித்தம் செய்ய ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன். அவர் சபையை பார்த்தார். இங்கே உட்கார்ந்திருக்கும் பலரின் அம்மாக்களையும் சகோதரிகளையும் நோயில் பராமரித்தது என்னைப் போலவோ அஞ்சலியைப் போலவோ உள்ளவர்களாக இருக்கும். அவர்களின் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா? அந்த குழந்தையின் உயிருக்கு மதிப்பு இல்லையா? இந்த மசோதா தோல்வியடைந்தால் தோல்வியடைவது நான் அல்ல, நாம் எல்லோருமே. நமது மனிதநேயமே. அவர் தளர்ந்து நாற்காலியில் விழுந்தார். சபை ஒரு கணம் மௌனமானது. பலரின் கண்களும் ஈரமாகின. வாக்கெடுப்பு நடந்தது. நம்பியார் செல்வாக்கு செலுத்திய பல எம்எல்ஏக்கள் மனம் மாறி மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஹோம் நர்ஸ் நல மசோதா சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. மருத்துவமனை கட்டிலில் செய்தித்தாளின் முதல் பக்க செய்தியை பார்த்து படுத்திருந்தார் ஜிகேஎம். ஜிகேஎம்மின் கடைசி போராட்டத்துக்கு வரலாற்று வெற்றி என்ற தலைப்புக்கு கீழே அவரது படம். அருகில் அஞ்சலி இருந்தாள். அவளது கண்கள் நிறைந்து வழிந்தன. சார், நாம் வென்றுவிட்டோம். அவர் புன்னகைத்தார். நாம் இல்லை மகளே, நீதான் வென்றிருக்கிறாய். உனது நன்மைதான் வென்றிருக்கிறது. அவர் அவளுக்கு ஒரு கவரை கொடுத்தார். இது ஒரு பரிசு. அவள் அதை திறந்து பார்த்தாள். ஒரு காசோலை. அதில் பெரிய தொகை எழுதப்பட்டிருந்தது. அவள் அதை திருப்பிக் கொடுத்தாள். எனக்கு வேண்டாம் சார். எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசை சார் எனக்கு கொடுத்துவிட்டார். என் நண்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிட்டார். அவள் தொடர்ந்தாள். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேண்டும். சாரின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி என்னை போன்ற ஆயிரக்கணக்கான ஹோம் நர்ஸ்களுக்கு மேம்பட்ட ஊதியமும் சமூக பாதுகாப்பும் உறுதி செய்ய வேண்டும். அதுவே எனக்கு வேண்டிய பரிசு. அவளது வார்த்தைகளில் இருந்த நிஸ்வார்த்தம் அவரது இதயத்தை தொட்டது. அவர் அவளது கையை பிடித்தார். நான் வாக்கு கொடுக்கிறேன். இது எனது கடைசி பணியாக இருக்கும். நாட்களுக்கு பிறகு ஒரு காலையில் அந்த செய்தித்தாளை நெஞ்சோடு அணைத்து முழு திருப்தியுடன் உதடுகளில் ஒரு புன்னகையுடன் ஜி.கே. மேனோன் இந்த உலகை விட்டு விடைபெற்றார். அவரது இறுதி சடங்குகளுக்கு அரசியல் தலைவர்களை விட அதிகமாக சாதாரண மக்கள் இருந்தனர்.
ஆயிரக்கணக்கான ஹோம் நர்ஸ்கள் தங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமளித்த அந்த மனிதனுக்கு மரியாதை செலுத்த வந்தனர். கூட்டத்தில் ஒருவராக அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் துக்கத்துடன் ஒரு பணியை முடித்த திருப்தியும் மின்னியது. அவள் வானத்தை பார்த்தாள். அங்கே ஒரு நட்சத்திரம் அவளை பார்த்து புன்னகைப்பது போல தோன்றியது.